அண்மை செய்தி. பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் அன்புமணி ஆதரவாளர்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சித்தாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்றைய தினம் தன்னுடைய பேஸ்புக் மூலமாக இந்த அழைப்பினை விட்டிருந்தார். பாமகவை பொறுத்தவரையில் தற்போது சுமார் 88 பேர் மாவட்ட செயலாளர்களாக செயல்பட்டு வருகிறார்கள். அதில் பெரும் பகுதியினர் ஏறக்குறைய 95% மேல் இந்த கூட்டத்திற்கு செல்லாமல் புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்கள் புறக்கணித்ததற்கு காரணம் ஒரு 5 அல்லது 6 பேர் மட்டும்தான் தற்போது வரை மாவட்ட செயலாளர்கள் தைலாபுரத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் 5 பேர் 6 பேர் மட்டும்தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களாக அறியப்படுகிறார்கள். மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவருமே அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையைத்தான் விரும்புவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இல்லாமல் ஒரு பேஸ்புக் மூலம் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். வழக்கமாக ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று சொன்னால் அது முறைப்படி லெட்டர் பேடிலே அறிவிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு அவசர மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருந்தால் கூட தொலைபேசி வாயிலாக அழைப்பார்கள். ஆனால் அது போன்ற எந்த ஒரு அழைப்பையும் கொடுக்காமல் வெறும் பேஸ்புக் மூலமாக போட்டால் நாங்கள் எப்படி செல்வது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய நோக்கமே அன்புமணி அவர்களை ஒரு சிறுமைப்படுத்துவது போல இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வருவதனுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அன்புமணியுடைய தலைமையைத்தான் விரும்புகிறோம். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்களுக்கு தெய்வம் போன்றவர். அவர்தான் இந்த கட்சியை உருவாக்கியவர். அவர்தான் சமூக நீதிக்காக போராடியவர். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கும் நாங்கள் அவரை மதிக்கின்றோம். ஆனால் சமீபத்திய காலமாக அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துமே கட்சிக்கு எதிராக இருக்கின்றது. அவர் பேசுவது போல, அவர் சொல்வது போல நடந்தால் கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். நாம் தொலைபேசி வாயிலாக பேசும்போது கூட அவர்கள் பேட்டி கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் இந்த கருத்தை சொல்கிறார்கள், நாங்கள் அன்புமணியுடைய தலைமையைத்தான் விரும்புகிறோம். அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட நாங்கள் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், பாமகவில் தற்போது 2 தலைமைகள் செயல்படுவது நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. அதாவது பாமகவின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும், அதே போல பெரும்பான்மை நிர்வாகிகள் கொண்ட அணியாக டாக்டர் அன்புமணி தலைமையிலே ஒரு அணியும் செயல்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இனி நான் தான் தலைவராக செயல்பட போகிறேன் என்றெல்லாம் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்த நிலையிலே அந்த பிரச்சனை அப்படியே இருந்தது. இந்த நிலையிலே தான் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 95% பேர் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் இனி டாக்டர் ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே இந்த நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே அன்புமணியுடைய கையே ஓங்கி இருக்கிறது என்பதைத்தான் இங்க இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. தைலாபுரம் தோட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கு முழுவதுமாக வெறிச்சோடிதான் காணப்படுகிறது. நிர்வாகிகள் கூட்டம் கிடையாது. மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவரோ, மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது கட்சியினுடைய தொண்டர்களோ வெளியில் இல்லை. வழக்கமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று சொன்னால் உள்ளே மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள். வெளியில் ஒன்றிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், கிராம அளவில் அல்லது பகுதி அளவில் இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உடன் வந்த ஆதரவாளர்கள் என பலரும் இருப்பார்கள். நூற்றுக்கணக்கான பேர் வெளியிலேயே திரண்டிருப்பார்கள். ஆனால் தற்போது அது போன்ற ஒரு நிலை இல்லாமல் வெறிச்சோடி காணப்படக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. இருவருக்கும், அதாவது தந்தை மகன் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு தொடர்ந்து நீடித்து வருவதைத்தான் இது காட்டுகின்றது. மாவட்ட செயலாளர்களுடைய எண்ண ஓட்டம் என்பது அன்புமணி தலைமையைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அவர் கட்டளையிட்டால், அவர் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினால் நாங்கள் அனைவரும் அவர் தலைமையில் கூடவும் அவர் தலைமையில் செயல்படவும் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள்.